திருவிழாவின் நிறைவாக கம்பத்தை எடுக்கும் அந்த விசேஷமான தருணம். வாத்தியங்கள் முழங்க கம்பத்தை கவனமாக பிடுங்கும் அந்த கணத்தில் பக்திகரமான சூழல் நிலவுகிறது. அதைத் தொடர்ந்து ஒரு கெடா பலி கொடுக்கப்பட்டு அதனுடைய தலை கம்பம் நட்டப்பட்ட அதே பள்ளத்தில் வைக்கப்பட்டு முறைப்படி மூடப்படுகிறது. அதன் பிறகு மேளதாளங்கள் சூழ கம்பத்தை தூக்கிக் கொண்டு கோவிலை ஒரு முறை வலம் வருகிறார்கள். கடைசியாக அந்த புனிதமான கம்பத்தை கிணற்றுக்குள் சேர்ப்பதற்காக ஊர்வலமாக கிளம்பிச் செல்லும் அந்த பயணம் இந்த திருவிழாவிற்கான ஒரு சிறந்த நிறைவாக அமைகிறது. கம்பத்தை கிணற்றில் விட்ட பிறகு பூசாரியை அம்மனின் மகனாக கருதி உரிய மரியாதைகள் செலுத்துவதோடு விழா முடிவடைகிறது. தொடர்ந்து அடுத்த நாள் அம்மனின் கோபத்தை தணிக்க தெய்வத்திரு காளியம்மன் கோவிலுக்குச் சென்று தீர்த்தம் எடுத்து வந்து தீர்த்த பூஜை செய்கிறார்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.